delivering smiles all around the professional careers. Reach us to reach them. தாவேக்காவோட அரசியல், அவங்களோட அரசியல் வேகம் எப்படி இருக்கு? ஆட்சிக்கு வந்து அந்த முத நாள் பலன்னு இருந்துச்சு, ஒரு 2 நாள் அப்படி இருந்துச்சு. சட்ட ஒழுங்கெல்லாம் பார்க்கும்போது அதே தான், மீனவர்கள் ஏராளமான மீனவர்கள் கைது. உங்களை மாதிரி நான் கடிதம் எழுத மாட்டேன் முதலமைச்சர் சிஎம் சார் அப்படின்னு விஜய் பேசிட்டு அவரும் அதே மாதிரி கடிதம் எழுதினார். அப்போ எக்ஸ்போஸ் ஆக ஸ்டார்ட் ஆகிருக்காரு. விஜயண்ணா சாப்பாடை வீட்டிலேருந்தே கட்டிட்டு வராரு, வீட்டில் இருந்தால் கட்டிட்டு வர்றாரு, பக்கத்து வீட்டில் இருந்தால் கட்டிட்டு வருவார், அவர் வீட்டில் இருந்தால் கட்டிட்டு வருவார். இல்லை எளிமையாக இருக்காரு அப்படின்றது எனக்கு ஒன்று புரியல. ஹோட்டலில் சாப்பிட்டு அரசியல்வாதிங்க ஹோட்டலில் சாப்பிட்டாலும் எளிமைங்கிறீங்க, வீட்டில் சாப்பிட்டாலும் எளிமைங்கிறீங்க, அந்தளவுக்கு இவங்களா பில்ட்டை கொடுக்குறாங்க. அவர் சாதாரணமாக தான் இருக்காப்புல. என்னண்ணா கோட்டு பேண்ட்டுலாம் என்ன போட்டு போகிறீங்க, அவ்வளோ கஷ்டப்படாதீங்கண்ணா அண்ணா ப்ளீஸ் அண்ணா அப்படின்னு ஒருத்தர் எழுதுறான். டேய், முதல்வர் ஆகிற வரைக்கும் வேணால் வந்துட்டு அவர் வந்து ப்ரொமோட் பண்ணிக்கலாம், ஆனால் வந்து இப்போ அவர் பண்ணணும்னு தேவையில்லைல்ல. தானே நான் சொன்னேன், அவங்க இனிமேல் அவர் பண்ண முடியாது. அவரே நினச்சாலும் அவர் பண்ணிக்க முடியாது. உளவுத்துறை என்னங்க ஜோசியக்காரனை உள்ளே போட்டுருங்க, பேக் ஃபயர் ஆயிருங்க, எடுத்துருங்க அப்படின்னு அவங்களும் சொல்லிட்டாங்க. உடனே எடுத்துட்டாப்புல. என்ன சார் இது இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உடனே எல்லாம் மாறுது. ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட டிஎன் ட்ரோல் மீடியா சி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் ப்ரோ. வணக்கம் ப்ரோ. ப்ரோ, தாவேக்காவோட அரசியல் தன்னோட நிலைப்பாட்டை வந்து ரொம்ப வேகமாக எடுத்துகிட்டு போகிறாங்க. இப்போ அந்த 2500 வந்து எல்லாருக்கும் மானியம் வைக்கப்படும் அப்படின்னாங்க, அதுக்கும் வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த 1000 திட்டத்தையும் வந்து தொடர்ந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட அரசியல் வேகம் எப்படி இருக்குது? அதான் சொன்ன மாதிரி சொல்லுன்னா ஒரு 3 மாதம் ஓட விட்டு தான் பார்க்கணும். புது பைக்கு மாதிரி தான். இப்போ நீங்கள் ஷோரூம்லேருந்து வண்டி பார்க்கும்போது எடுப்பான், ஒரு ஸ்க்ராட்ச் கூட இல்லாமல் பார்த்து எடுப்போம். அந்த வண்டி எப்படி ஓடுதுன்னெலாம் பார்ப்போம். 40 தாண்ட மாட்டோம், அப்படியே பொறுமையாக ஓட்டுவோம். அப்புறம் தொடச்சி வைப்போம். நைட்டு சைலன்சர் சூடாக இருக்கும், அந்த அறிவு கூட இல்லாமல் கவரை போட்டு வச்சு காலைல அது பொசுங்கி இருக்கும். காலைல எழுந்திரிச்சோன்னே ஒன்று இந்த டேங்க்கில் வந்து துடைக்கிற துணியில் கூட டஸ்ட் இல்லாமல் அப்படி பார்த்துலாம் தொடச்சி பார்த்துப்போம். 3 மாதம் கழித்து ஸ்டாண்டே போடாமல் அப்படி சருன்னு உள்ளே தூக்கி எறிவோம், எட்டி மிதிப்போம், எங்கேயாவது போய் முட்டி தான் நிப்பாட்டுவோம். விடுமாப்பில் பழைய வண்டியாகி போச்சு அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்கும். ஆட்சிக்கு வந்து அந்த முத நாள் பலன்னு இருந்துச்சு, ஒரு 2 நாள் அப்படி இருந்துச்சு. சட்ட ஒழுங்கெல்லாம் பார்க்கும்போது அதே தான். தாவேக்காக்காரரு ரொம்ப புனிதமான காரியம், ஒரு மருத்துவத்துக்காக கஞ்சா செடியை வீட்டுக்குள்ளே வளர்த்துருக்காரு. நல்ல விஷயம். கேட்டாங்க, என்னப்பா கஞ்சா செடியை வளர்க்குற, உங்களை பொறுத்த வரைக்கும் இது கஞ்சா செடி, என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு மருந்து. ரொம்ப பாவமாக பேசினார். உண்மையிலேயே அவரை பாராட்டணும். தாவேக்காவை எதிர்த்து தாவேக்காவே ஒரு இடத்துல போராட்டம் நடத்துது, ஒயின் ஷாப் எடுங்க, அரசே உங்களை கண்டிக்கிறேன் அப்படின்னு. வாவ். அப்புறம் ஒருத்தன் போய் கோட்டருக்கு ஏங்க 10 ரூபா வாங்குறீங்க, நான் அதே கட்சி, நீ அதே கட்சினா நானும் அதே கட்சி தான்டா. அப்போனா வாங்குறவனும் தாவேக்காக்காரன், குடிக்கிறவனும் தாவேக்காக்காரன். அப்போ 10 ரூபா தாவேக்காக்காரனுக்கு தான் போகுது, கொடுக்குறவனும் தாவேக்காக்காரன் அப்படின்னு இப்போ தான் தமிழ்நாட்டு மக்களுக்கு ரியலைஸ் ஆகுது. இப்படி பல பிரச்சனைகள், வீட்டுக்குள்ளே போது நகை கொள்ள, வன்கொடுமைகள், அதில் எந்த மாற்றமும் இல்லை, அப்படியே தான் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறத ஆர்வமாக இருக்கும். அப்படியே விஜய் செயல்பாடுகளுக்குள்ளே வந்தோம் அப்படின்னா, நான் வந்தோடனே நீட்டி தள்ளிடுவேன் அப்படின்னா லெட்டர் தான் எழுதுனாப்புல. கடிதம் போட்டார்லாண்ணா? கடிதம் தான் போட்டார். கடந்த திமுக அரசாங்கம் என்ன செஞ்சிச்சு? கடிதம் மட்டுமா போட்டுச்சு? சட்டமன்றத்தில் மசோதா நிறைவேற்றுச்சு. அப்புறம் நேராக போய் அதை ஆளுநருக்கு அனுப்பிச்சு. அப்புறம் அதை இவங்க திரௌபதி முர்முக்கு அனுப்புனாங்க. உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட்டாங்க. இங்கே அரசு பள்ளி மாணவர்களுக்கு நீட் இலவச கோச்சிங் சென்டர் அமைச்சாங்க. இவ்வளோ போராட்டம் நடத்துச்சு, கையெழுத்து இயக்கம் நடத்துகிறாங்க, தொடர் போராட்டம் நடத்துகிறாங்க, எல்லாமே நடத்துனாங்க. இவர் கடிதம் எழுதினார். இப்போ நாம் என்னென்னா, கடிதம் எழுதியிருக்காரு, அப்போ இதே சும்மா அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா விஜய் ரசிகர்களாக நம்ம இப்படி தான் எடுத்துக்கணும். அடுத்து மீனவர்கள் ஏராளமான மீனவர்கள் கைது. உங்களை மாதிரி நான் கடிதம் எழுத மாட்டேன் முதலமைச்சர் சிஎம் சார் அப்படின்னு விஜய் பேசிட்டு அவரும் அதே மாதிரி கடிதம் எழுதினார். நலம் அறிய ஆவல் அப்படின்னு ஒரு கடிதம் எழுதினார் மோடிக்கு. இப்போ அந்த கடிதத்தை பார்த்த உடனே இலங்கைக்காரன் என்ன பண்ணுவான்? விடுவிச்சுருவானா? அப்படியெல்லாம் பண்ண முடியாது. இப்போ நாம் என்ன எதிர்பார்க்குறோம்? ஒரு மாநில அரசுக்கு என்ன அதிகாரம் இருக்கோ அதை தான் பண்ண முடியும். அதை தான் கடந்த காலத்தில் பண்ணியிருக்கு, நீங்களும் அதான் பண்ண போகிறீங்க. ஏன்னா நீங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே போய் இலங்கை மீனவர்களை சப்புன்னு அழுத்து வெளியே விட்ற அப்படின்னு அடித்து நம்ம மீனவரெலாம் கூப்பிட்டு வந்துடுவீங்களா? அப்படி பண்ண முடியாது. திருப்பி சப்புன்னு இருக்கிடுவான். அப்படி பண்ண முடியாது. அது 2 நாட்டு பிரச்சனைனா கடிதம் தான் எழுத முடியும். அப்போ எக்ஸ்போஸ் ஆக ஸ்டார்ட் ஆகிருக்காரு அப்படின்னு நம்ம வந்து புரிஞ்சுக்க முடியும். அடுத்ததாக இவர் ஒரு பாட்டுக்கு வழக்கம் போல் ஒரு முதலமைச்சராக, இன்றைக்கி முதலமைச்சர் ஒருவேளை எடப்பாடியோ
இல்லை வந்து வேற யாரோ ஒருத்தர் வந்திருந்தா கூட இதே தான் நடந்திருக்கும். கடிதம் தான் எழுத முடியும், அதான் எழுத முடியும். அதனால் வாய் சவடால் என்ன தான் விட்டாலும் இங்கே இதுதான் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும் இல்லைங்களா? அவ்வளோதான். இது தாண்டி வந்து பாருங்க அப்படின்னு இதெல்லாம் நம்ம வந்து பண்ண முடியாது. ஒரு பக்கம் இவங்க வேற கிளப்பி வேற விடுறாங்க. விஜயண்ணா சாப்பாடை வீட்டிலேருந்தே கட்டிட்டு வராரு, வீட்டிலேருந்து தான் கட்டிட்டு வர்றாரு, பக்கத்து வீட்டில் தான் கட்டிட்டு வருவார், அவர் வீட்டிலேருந்து தான் கட்டிட்டு வருவார். இல்லை எளிமையாக இருக்காரு அப்படின்றது எனக்கு ஒன்று புரியல. ஹோட்டலில் சாப்பிட்டு அரசியல்வாதிங்க ஹோட்டலில் சாப்பிட்டாலும் எளிமைங்கிறீங்க, வீட்டில் சாப்பிட்டாலும் எளிமைங்கிறீங்க, ஃப்ரூட் சாலட் சாப்பிட்டாலும் எளிமைங்கிறீங்க, முள்ளங்கி சாம்பார் சாப்பிட்டாலும் இல்லை எளிமைங்கிறீங்க. எதுதாண்டா அப்போ பணக்கார ஆடம்பரத்தில் வருது எனக்கு புரியல. நான் இன்றைக்கி வந்து தயிர் சாதமும் மாம்பழமும் சாப்பிட்டேன், அதெல்லாம் ஆடம்பர ஃபுட்டில் வருமா? கூழுலாம் இங்கே விற்றுக்கு இருக்காங்க, அதெல்லாம் ஆடம்பரத்தில் வருமா? இவர் ரோட்டில் சாப்பிட்டாலும் எளிமை, வீட்டில் கட்டிட்டு வந்து சாப்பிட்டாலும் எளிமை. எனக்கு இன்னொன்று புரியலண்ணா, இப்போ நீங்கள் இங்கே வரும்போது ரைட் சைடில் ஒரு டேபிள் இருக்குது, அதில் தானே உட்காந்து வேலை பார்க்குறீங்க, லெஃப்ட் சைடில் இருக்கிறதுல அங்கே தானே வேலை பார்க்குறீங்க. காலையில் வந்தோடனே டெஸ்க் ஒர்க்கில் வேலை பார்க்குறீங்க, அங்கேயே உட்காந்து சாப்பிடுவீங்களா? ஏன் அவர் மட்டும் சாப்பிட்றாரு? உளவியலாகவே இது ஏதோ ஃபோட்டோ ஷூட் மாதிரி இருக்குது தானே. ஒரு யாராக இருந்தாலும் நான் சொல்ல ஒரு சைக்காலஜி சொல்கிறாரு, ஒரு மனுஷன் 8 மணி நேரம் ஒரு இடத்துல உட்காந்து வேலை பார்க்குறாரு அப்படின்னா அதே இடத்துல சாப்பிட மாட்டார், அப்படி இப்படி நடந்துட்டு வருவார். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் வேற எங்கேயா போய் உட்காந்து சாப்பிடுவார், இல்லை சாப்பிட்டதுக்கப்புறம் எந்திரிச்சு போவார். ரெண்டாவது டிஃபன் பாக்ஸில் போட்டு தட்டில் போட்டு சாப்பிடுவாங்க, அதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் பார்த்தாலே நமக்கே இருக்குது அப்படின்னு ஒரு கேள்விக்குறியெல்லாம் வருது. சரி ஏதோ ஒன்று அவர் சாப்பிட்டு போகிறாரு. விட்டாவிங்க வந்து என்னன்னா நாளைக்கெல்லாம் விஜயண்ணா வந்து அங்கேயே ஆக்கி சாப்பிட போகிறாராம், சட்டமன்றத்துலேயே விறகெல்லாம் போட்டு அவர் டேபிள் பக்கத்துலேயே பொங்க வச்சு உப்பு இருக்கா ஃபைலை கொடுப்பா சைனை போடுறேன் அப்படி தான் பண்ண போகிறாராம். அந்தளவுக்கு இவங்களா பில்டப் கொடுக்குறாங்க. அவர் சாதாரணமாக தான் இருக்காப்புல. என்னண்ணா கோட்டு பேண்ட்டெல்லாம் என்ன போட்டு போகிறீங்க, அவ்வளோ கஷ்டப்படாதீங்கண்ணா அண்ணா ப்ளீஸ் அண்ணா அப்படின்னு ஒருத்தர் எழுதுறான். டேய் என்னங்கடா இது எனக்கு புரியல. இப்போ ஒருவேளை ஒரு நாளைக்கு சாப்பிடல எவனாவது பற்ற வச்சுட்டான்னு வைங்களேன், 4 பைத்திய சோத்தை கட்டிட்டு போய் வாசல் நின்றோம் சட்டமன்றத்தில், அண்ணா இதை மட்டும் விஜயநாட்டை கொடுத்துருங்கண்ணா, காரக்குழம்பு இருக்குண்ணா, முருங்கக்கா அவ்வளோ வச்சுக்கணும் அப்படின்னு கொடுத்துருவாங்க. ஏன்னா பைத்தியக்காரங்க. ஏன்னா தமிழ்நாட்டு கடன் 10 லட்சம் கோடி. ஓகே, அப்போ ஒரு பெர் ஹெட்டுக்கு 1,10,000 ரூபா. நான் என் கடனை கொடுத்துட்றேன் இந்தாங்கன்னு ஒரு 2 பைத்தியம் காசை கொடுத்துருக்கு. 8 கோடி பேர் எப்படியா கொடுக்க முடியும் அந்த காசை? அறிவு வேணாம். எப்படியெல்லாம் இருக்காங்க பாருங்க. அதனால் என்ன சொல்கிறேன்னு தெரியாது. விஜயண்ணாவுக்காக தனி ரோடு, ஏன்னா நீங்கள் தனி ரோடெலாம் கஷ்டப்படுறீங்க, சட்டமன்றத்தை உங்கள் வீட்டு பக்கத்தில் நவுத்திட்டு போயிடலான்னு, மேஸ்திரி இப்போலாம் வந்து கீழே புள்ளி மாதிரி போடுறாங்களாண்ணா, அப்படியே தூக்கிடலான்னு, தூக்கிட்டு அப்படியே சட்டமன்றத்தை உங்கள் வீட்டு பக்கத்தில் வச்சுக்கலான்னு அப்படி தான் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஒரு சாதாரணமாக தான் இருக்காப்புல அவர். ஒரு முன்ன விட இப்போ எவ்வளோ மேலுன்னு தான் சொல்லுவேன். ஈஸியாக பார்க்குறாங்க, ஏன்னா சிஎம் ஆகிட்டார், பார்த்து ஆகணும், பார்க்குறாங்க, எல்லாம் பண்ணுறாரு, போகிறாரு வராரு, சட்டமன்றத்துக்கு வராரு, அரசு ஊழியர் மாதிரி வராரு, எல்லாம் ஓகே. ஆனால் அவங்க எழுதுறாங்க பாருங்க, எனக்கு அப்படியே தூக்கி வாரி போடுது. என்னடா சேவ் பண்ணாமல் இப்படி ஆகிட்டீங்க. என்னைக்கிடா அவர் க்ளீன் சேவ் பண்ண? எனக்கு தெரிஞ்ச அவர் க்ளீன் சேவ் பண்ணி எந்த படத்தில் பார்த்தேன் எனக்கு தெரியல தானே, தெரியல தான் போலீஸ் கேட்டப்போ க்ளீன் சேவ் பார்த்தேன் நான். அதுக்கப்புறம் அவர் க்ளீன் சேவ் பண்ணி எந்த படத்தில் நடித்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. க்ளீன் சேவ் பண்ண ஒரு மாதிரி இருக்குங்க. எனக்கு என்னடா நடக்குதுங்க அப்படி தான் பண்ணிருக்காங்க. கொஞ்சம் அடக்கி வாசிங்கடா. இன்னும் நாங்களே அதாவது எதிர்த்து பேசுவோம், நாங்களே கொஞ்சம் நேரம் அமைதியாக தான் இருக்கோம், இவங்களே கண்டென்ட் வேறு தராங்க. அதான் எங்களுக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்குது. அவர் வந்து வர ட்ராவல் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 17 கிலோமீட்டர் இருக்குது. நான் வந்து கிட்டக்க வர போகிறேன். என்ன ஒரு நியூஸ் வருதுன்னா வந்து போயஸ் கார்டனில் வந்து அடுத்து ஒரு மாதத்தில் குடியேற போகிறார் விஜய் அப்படின்ட்டு ஒரு நியூஸ் வருது. போயஸ் கார்டன் இல்லையா? போயஸ் கார்டனில் வரட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நிறைய இடம் காலியாக தான் இருக்காங்க. போயஸ் கார்டனில் வர்றதுக்கும் நல்ல விஷயந்தான். இப்போ பின்னாடி வந்து சீட்டுக்கு பின்னாடி வெள்ளை துண்டு ஒன்று வைப்பாங்க, அதை நீங்கள் கேளுங்க, ஒரு கேள்வியாக கேளுங்க, இல்லை நானே பதிலாகவே சொல்லிடுறேன். துண்டை எடுத்து மரபை தூக்கி பழைய அரசியல்வாதிகளின் இதை திமிரை ஒடுக்கினார்னு ஒருத்தன் எழுதுகிறான். இன்னொருத்தன் அரசியல்வாதிகளின் ஏதோ ஒன்று தூக்கி எறிந்தார், துண்டு இல்லாமல் உட்கார்ந்தார் அப்படின்னு போடுறான். இதெல்லாம் நம்ம எப்படி பார்க்க வேண்டினா, சாதாரண ஓலா ரேபிடோ டிரைவர் சொல்கிறாங்க, அந்த டிரைவர்லாம் சீட்டுக்கு பின்னாடி ஒரு துண்டை தொங்க போட்டிருப்பாங்க. ஏன் தெரியுமா? வேர்வை வரக்கூடாது, அது அப்படியே. ஏன்னா அந்த சீட்டெல்லாம் அப்படி தான் இருக்கும், அதெல்லாம் வந்து லெதர் கிளாத், அந்த மாதிரியான கிளாத்து. உட்காந்தோன்னா சீட்டு இப்போ இதுதான் சோஃபா பஞ்சு மாதிரி இருக்கும், அதனால் இது பிரச்சனை இல்லை. அது வந்து கட்டை சேர், கைப்பிடியும் கட்டை, இந்த பக்கம் பின்னாடி வளவலன்னு இருக்கும், வேர்வைக்கு வரும். அதனால இதுக்கு முன்னாடி இருந்தவங்கலாம் கஞ்சி போட்டு அயன் பண்ண சட்டையை போட்டதுனால வேர்வை அப்படியே பின்னாடி ராமராஜ் பணியன் கோடு தெரியுங்கிறனால ஒரு வெள்ளை துண்டை போட்டுக்கிட்டு உக்காந்தாங்க. அந்த துண்டு வந்து டெய்லி மாற்றுவாங்க, அது பாட்டுக்கு இருக்கும், அதில் பெரிய பாரம்பரியம்லாம் கிடையாது, அது வேர்வை துண்டு அவ்வளோதான். இதை அவர் மாற்றிட்டாரு அப்படின்னு ஒரு செய்தி. மாற்றம் தானே, மாற்றம், துண்டு மாற்றம், நல்ல விஷயம். அடுத்து இந்த தனி வழிக்கு வருவோம்.
தனி வழியை பொறுத்த வரைக்கும் நீலாங்கரையிலேருந்து இங்கே வரதுக்குள்ளே டிராஃபிக் ஜாஸ்தி, அதெல்லாம் அதிகமாக இருக்கும். அவர் நார்மலாக வந்தாலுமே அப்படி தான் இருக்கும். சிஎம்மாக வராருன்னா பல பேருக்கு இடையூறு தான். உளவுத்துறை கொடுத்துருக்கோம், நீங்கள் அங்கெல்லாம் வர முடியாது சார், தயவு செய்து சார், அலைய முடியாது சார், அப்படி நீங்கள் அங்கே வந்துட்டு போகிறல பல விஷயங்கள் மாற்ற முடியாது சார், நீங்கள் இங்கே வந்துருங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அதனால இவர் இங்கே வருவார். மற்றபடி அவருக்குன்னு ஒரு அழகான ஒரு வீடு, அதையெல்லாம் விட்டு வர முடியுமா? அப்போ தான் யோசிக்கிறார், சனியை முடிச்சு வைக்கலாம், இதெல்லாம் மாறணும் தெரிஞ்சு தான் நான் வந்திருக்க மாட்டேன்னு யோசிக்கலாம், வாய்ப்பு இருக்குது. அதனால் அவர் இப்படி மாறிட்டால் கிட்ட இருக்குது, நாங்கள் பழைய ப்ரோட்டோக்கால் படியே இந்த டைமிங்னா அப்படி தூக்கி ஓரம் கட்டிடுவோம் அப்படின்னு சொல்லி வச்சு உட்கார வச்சு பண்ண வச்சிடலாம். எல்லாமே உளவுத்துறை தான். இப்போ சிஎம் ஆகிட்டார் அப்படின்னா எந்த நாள் எந்த நிமிஷம் அவருடைய ஒவ்வொரு ஒரு அரை மணி நேரமும் ப்ரோட்டோக்கால் தான். ஒரு அரை மணி நேரமும் அவர் எங்கே இருக்கணும், எந்த ஃபங்க்ஷன் போகணும், எப்படி போகணும் அப்படின்னு இருக்குது. அதே மாதிரி அவர் ஹெல்த்துக்குன்னு ஒரு பிஏ இருப்பாங்க, அவர் எங்கே சாப்பிட்ணும் என்ன சாப்பிடணும்னு அவர் டிசைட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி டிசைட் பண்ணவங்க தான் அவங்க. சார் நீங்கள் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்துடுங்க, இங்கே ஹோட்டல்லாம் நல்லா இருக்காது, பின்னாடி வந்து ஒரு கேன்டீன் இருக்குது அரசு ஊழியர்களுக்கு, அங்கே நீங்கள் சாப்பிட்டா நல்லா இருக்காது சார், ஆனால் நீங்கள் வீட்டிலேருந்தே கொண்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்படி தான் வீட்டிலேருந்து கொண்டு வந்தார். இவர் காலையிலே கொண்டு வந்தாருன்னு ஒருத்தன் கிளப்பி விட்டான். எனக்கு தெரிஞ்சு காலையில் பார்க்கவும் கையில் இல்லை, நடுவில் தான் ஏதோ வந்திருக்கு போல இருக்குது. அப்படி தான் உளவுத்துறை தான் அந்த பிஏ சொல்கிறது தான். இப்போ நீங்கள் காலையில் சாப்பாடு வீட்டிலேருந்து தானே கட்டு வருவீங்க, அதுக்கு பேர் எளிமையா? வீட்டு கஷ்டம். எல்லோரும் மதியானம் வேலைக்குன்னு போனால் எல்லோரும் சாப்பாடு கட்டி தானேங்க போவாங்க. இப்போ அம்பானியும் அதானியும் லோக்கல் டீ கடையில் நின்று டீ குடிக்கிறான்னா அம்பானி அதானி டீ குடிக்கிறேன் அப்படின்னு ஆச்சரியம் பார்ப்போம். அதே ஆட்டோக்காரங்க நின்று டீ குடிக்கிறான்னா ஆட்டோக்காரன் டீ குடிக்கிறான் அப்படின்னு தானே பார்ப்போம். அப்போ ஒரு வேலைக்குன்னு வந்துட்டு சாப்பாடு தானே எடுத்துக்கிறோம், அப்படி தான் நம்ம பார்க்கணும். இதில் மாற்றம்லாம் எதுவும் கிடையாது. மாற்றம்னா கடையிலேருந்து ஒரு வீட்டுக்கு சோஃபா போயிருக்கு மாற்றம், இடமாற்றம், அவ்வளோதான். அது வேணால் மாற்றம் சொல்லலாம், வேற எந்த மாற்றமும் நான் பார்க்கல இப்போ வரைக்கும். இப்போ நீங்களே சொன்னீங்க வந்து இந்த சமூக வலைதளங்களில் எழுதுறது, இப்போ அது வந்து முன்னாடி இப்போ என்ன சமூக வலைதளங்கள்லேயே அது என்ன ஒரு மாதிரி பேசுகிறாங்கன்னா வந்துட்டு ஒரு காலத்தில் வந்து சரி இந்த முதல்வர் ஆகிற வரைக்கும் வேணால் வந்துட்டு அவர் வந்து ப்ரொமோட் பண்ணிக்கலாம், ஆனால் வந்து இப்போ அவர் பண்ணணும்னு தேவையில்லைல்ல. அதான் நான் சொன்னேன், அவங்க இனிமேல் அவர் பண்ண முடியாது, அவரே நினச்சாலும் அவர் பண்ணிக்க முடியாது. உளவுத்துறை என்னங்க ஜோசியக்காரனை உள்ளே போட்டுருங்க, பேக் ஃபயர் ஆயிருங்க, எடுத்துருங்க அப்படின்னு அவங்களும் சொல்லிட்டாங்க. உடனே எடுத்துட்டாப்புல. சார் என்ன சார் இது இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உடனே எல்லாம் மாறுது, உடனே எல்லாம் மாறுது. இப்போ கீர்த்தனா அமைச்சர் மாற்றுத்திறனாளியை பற்றி பேசின உடனே உளவுத்துறை சொன்ன உடனே மறுநாள் மன்னிப்பு கேட்குறாங்க, ரியாக்ட் ஆக ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ கூட அந்த சமூக வலைதளங்களில் இவரை பற்றி எழுதுகிறவங்களெல்லாம் நடவடிக்கை எடுப்போம், ஐடி முடக்கோனாங்க, இப்போ அதை பின்வாங்கியிருக்காங்க. அப்போ ரியாக்ட் ஆக ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் இவர் சைலண்ட்டாக இருக்காரோ இல்லையோ, இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ்னு ஒரு கூட்டம் இருக்குதுல்ல, அவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா இனி ஆட்சிக்கு வந்துட்டோம், 3 மடங்கு சம்பளம், ராஜ வாழ்க்கை, லைஃப் செட்டில்டு அப்படின்னு நினச்சிட்டாங்க. அடப்பாரு என்ன சொல்ல கெட்ட வார்த்தை வருதா, டே அப்படி இல்லைடா, உனக்கு 20,000 தான் சம்பளம், கவர்மெண்ட்டெல்லாம் தரமாட்டாங்க, அப்படிலாம் பண்ண முடியாது. ஏற்கனவே இருக்க டிஎன்பிசி எக்ஸாம் எழுதி வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்காங்கல்ல, அவங்க வேலை வாய்ப்பு இல்லாமல் தான் இருப்பாங்க, அப்படியே தான் இருப்பாங்க, அதெல்லாம் எந்த மாற்றமும் வராது. அதெல்லாம் நியமிக்கல பல சட்ட சிக்கல்கள் இருக்குது, அப்படின்னும் போது வராதுன்னு இவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும்னா 1 வருஷம் அவங்களே புரிஞ்சுருவாங்க. பட்டதுக்கப்புறம் தான் திருந்துவாங்க. என்ன காசு வரவே இல்லை அப்படின்னு அவங்களா திருந்துவானுங்க. அவங்க எழுதுகிறாங்கன்னா இது வரைக்கும் இந்த எலெக்ஷனில் முதல் பெண் அமைச்சராக கீர்த்தனா தான் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னு எழுதுகிறாங்க. ஜெயலலிதா யார்? இப்போ வளர்மதி, இந்த இடத்துல கூட அனிதா ராதாகிருஷ்ணன் எல்லாருமே இருக்காங்களே, என்னடா இவங்க என்ன கான்செப்டில் எழுதுகிறாங்கன்னு புரியலை. அப்புறம் திடீர்னு இது வரைக்கும் படித்த ஆளுங்கள் முதல் முறையாக சட்டமன்றத்துக்குள்ளே அண்ணா தான் கூட்டு போயிருக்காரு அப்படின்னு எழுதுகிறாங்க. அடப்பா அவங்களா, இவர் சும்மா இருந்தாலும் இவங்க எழுதிக்கிட்டே இருக்காங்க. என்னத்தை சொல்லி புரிய வைக்கிறதில்ல. ஒரு எம்எல்ஏலாம் நேற்று பார்க்கணுமே, ஐயோ நான்லாம் மிரண்டேன், இப்படி ஒரு எம்எல்ஏவையா சோழிங்கநல்லூர் மக்கள் தேர்வு செஞ்சுருக்காங்க ஈசிஆர் சரவணன் அவர் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. நல்ல வேளை அமைச்சர் பதவி கொடுக்கல. ஏன்னா நேற்று மகேந்திரான்னு ஒரு தொழில் நிறுவனமாக அது ஒரு ஃபேக்ட்ரி பற்றி எரியுது, போக வானம் மூட்டத்துக்கு போகுது. ஈசிஆர் சரவணன் வராரு பிஜிஎம் போட்டுக்கிட்டு, அந்த கத்தி பிஜிஎம் போட்டுக்கிட்டு வராரு. இங்கே பற்றி எரியுது, அங்கே வயிற்றுச்சல் பற்றி எரியுது, கம்பெனிக்காரன் தொழிலாளர்களோட வயிற்றுச்சல் பற்றி எரியுது. ஐயா அப்படி வராரு, ஆய்வு பண்ணிட்டு போகிறாராம். ஓ என்னத்த எனக்கு அது தப்பு, அது என்ன உளவியலில் இருக்காங்கன்னு எனக்கு புரியல. சரி, இதெல்லாம் இன்னொரு கீர்த்தனா அமைச்சருக்குன்னு அரசு வந்து ஒரு கார் கொடுத்துருக்கு. அந்த காரில் அவங்க போகலை, அவங்க கூட இருக்க பசங்க எல்லோரும் உள்ளே ஏறி விளையாடுறாங்க. உள்ளே
உள்ள ஜாலியாக விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அது இன்னைக்கு சர்ச்சையாக இருக்குது. நம்ம சர்ச்சையே மாறிச்சு. என்னத்தை இவங்களை சொல்லி இன்னும் நிறைய இருக்குது பாஸ். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பார்ப்போம். அப்படியே நிறைய ஓட போகுது. இனிமேல் தான் ஜாலியாக சட்டமன்றம் எல்லாம் கூட போகுது, பார்ப்போம். அரசு இதில் வந்து பேனா வச்சா தப்புன்னு சொன்ன கூட்டம் தானே இது. இதில் பேனா வச்சா, ஆனால் அது வரலாற்று சிறப்பு மிக்க ஒன்றா இருந்துச்சு. நம்ம எல்லாருக்கும் விளக்கம்லாம் கொடுத்தாங்க. அது ஒன்றும் தனிப்பட்ட இது காரணம் கிடையாது. அவர் ஒரு முதலமைச்சராக இருந்தார் அப்படிலாம் நம்ம வந்து பேசணும். ஒரு அரசு கொடுத்த காரில் காய்கறி வாங்குறதுக்கு அனுப்புறது, இல்லை வீட்டில் வேற யாருக்கா அந்த கார் கொடுக்கறது, இதெல்லாம் எப்படி சரியானதாக இருக்கும்? அது அமைச்சர் கொடுத்த கார்னா, அரசு கொடுத்துருக்குன்னா அரசு பணிகளுக்கு மட்டும்தான் அதை பயன்படுத்தணும். அதை விட்டுட்டு அவங்க சொந்த வேலைக்கெல்லாம் போகிறாங்கன்னா வேறு கார் தான் பயன்படுத்தணும். அதுக்கெல்லாம் பெட்ரோல் கன்வின்ஸ் இருக்குது. நீங்கள் வவுச்சர் சைன் பண்ணி வாங்கணும் பெட்ரோல் கன்வின்ஸ் எல்லாம் அந்த காருக்குன்னு. அப்படியெல்லாம் வெளியில் எல்லாம் பயன்படுத்தக்கூடாது அந்த வண்டியை. அதெல்லாம் ரெக்கார்டட் எவ்ரி கிலோமீட்டர்ஸ் ரெக்கார்டட் அந்த காரில். அப்போ அவங்க வந்து அந்த காரை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. இவனுங்க யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி, ரொம்ப பொறுமையாக பதில் சொன்னீங்க. உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி.